தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் பகுதியில் செயல்படும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ஆயிரக்கணக்கில் தேங்கியிருப்பதால் அவற்றை அகற்றிவிட்டு உடனுக்குடன் நெல்லை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி முன்பட்ட குறுவை பருவ நெல் சாகுபடி செய்திருந்த விவசாயிகள் தற்போது அறுவடை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளிடமிருந்து ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் அப்புறப்படுத்தப்படாமல் திருப்பனந்தாள், மணிக்குடி, கட்டாநகரம், சூரியனார் கோயில் ஆகிய இடங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ளன. அவற்றை விரைந்து அப்புறப்படுத்தி கொண்டுவரப்படும் நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் மூட்டைகள் திறந்த வெளியில அப்படியே இருக்கு. 7000 ஒவ்வொரு டிபிசிலையும் 7000 மூட்டைகள், மொத்தம் ஒரு 25000 மூட்டைகளுக்கு மேல திறந்த வெளியிலே கிடக்கு. மழை பெஞ்சு அந்த நெல் மூட்டைகள் சேதாரம் ஆனா யார் பொறுப்பு? அதே போல இந்த நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கிறதால விவசாயிகள் கொண்டு வர நெல்லை இங்க கொள்முதல் பண்ண மாட்டேன்றாங்க. கேட்டா இடம் இல்லை, களம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அலக்கழிக்கிறாங்க. ஏற்கனவே நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பதால் புதிதாக கொண்டு வரும் நெல் மூட்டைகளை வைப்பதற்கு இடம் இல்லாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.